பூக்களை பார்த்து மயங்காதவங்க இருக்கவே முடியாது. பூக்கள் அழகானவை, அதை பார்த்து யாரா இருந்தாலும் ரசிக்கிறது உண்டு. நம்ம இங்க ஒரு மலைப்பாங்கான பகுதியில் இருக்கிறோம். இதெல்லாம் கார்டன்ஸ் கிடையாது, இதெல்லாம் வைல்டு பிளான்ட்ஸ், வைல்டு ஃபிளவர்ஸ். இத பார்த்த உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இங்க இருக்க ஃபிளவர்ஸ் எவ்வளவு வெரைட்டி, எவ்வளவு அழகா இருக்குது. இங்க வந்து பார்த்த உடனே இதெல்லாம் கொஞ்ச நேரம் ரசிக்க தோன்றினது. இதுக்கு தண்ணி ஊத்துனது யாரு? இதை நட்டது யாரு? யாருமே இல்லை. ஆனால் தேவன் இவைகளை அழகாக பூத்து குலுங்க செய்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையும் பூத்து குலுங்க செய்வார். நீங்கள் பட்டு போவது இல்லை. ஒருவேளை என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை அழகாய் மாற்றுவார், உங்கள் வாழ்வை பூத்து குலுங்க செய்வார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். இவர்கள் வாழ்க்கைகள் மலரட்டும். இந்த அழகான பூக்களை போல இவர்கள் வாழ்க்கைகள் உம்முடைய மகிமையினால் அலங்கரிக்கப்படட்டும். மற்றவர்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். தனிமையின் பாதையில் இருக்கிறவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய அரவணைப்பு மாறுதலும் இவர்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், முகங்களை பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.